ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மிளகு கறி, மட்டன் கறி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் கறியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் எடுத்துக்கணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். இப்போது இதை குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு உங்களுக்கு கறி வேகிற ஒரு சிலருக்கு 3 விசிலில் வரும், ஒரு சிலருக்கு நிறையா 5 விசில் கிட்ட கூட வரும். எனக்கு 3 விசில் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போது கறி வெந்துருச்சு. இந்த மாதிரி கறி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ தான் ஜாஸ்தியாக இருக்கும். மிளகு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வத்தல் 4-5 வத்தல், அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன், அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் அதில் எடுத்துருங்க. அதை சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் வேகட்டும். நமக்கு கறி ஏற்கனவே வெந்துருச்சு. அந்த 5 நிமிஷமே நமக்கு போதும். இப்போது வெந்ததுக்கப்புறமா நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு, ஜீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணணும். மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிளறி விட்டாச்சு. இதில் ஒரு தேங்காய் பூ, ஒரு மூடி தேங்காய் பூ துருவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த மட்டன் மிளகு கறியை சூப்பராக வீட்டில் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எம்மி டேஸ்டி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.